வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 19ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் நேற்று செமிகண்டக்டர் பங்குகள் நல்லா விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு, அந்த பங்குகளில் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் மற்ற சில நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகளையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 277 புள்ளி இறங்கி 84,673 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 103 புள்ளி இறங்கி 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 63 புள்ளி விழுந்து 58,899 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 728 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 6,156 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 44 புள்ளி அதிகரித்து 25,955 வர்த்தகமாகிட்டு இருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 88 ரூபா 61 பைசாவாக இருக்குது. 0.2 பைசா அதிகரிச்சிருக்கு. இந்திய பணம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காமல் 11,400 ரூபா 140 ரூபா நேற்று விழுந்திருக்கு, இறங்கியிருக்கு. 8 கிராம் ஆபரண தங்கம் ஒரு பவுனோட விலை 91,200 ரூபா, ஒரு பவுனுக்கு 1,120 ரூபா இறங்கியிருக்கு. பெரிய இறக்கம். ஒரு ஏற்றம் ஏறிச்சு. அதில் போய் நீங்கள் யாரும் சிக்கியிருப்பீங்களான்னு தெரியல. பெரிய முதலீட்டாளர்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதில் போய் மாட்டிடாதீங்க. நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை ஒரு 85,000 ரூபா ஒரு பவுனுக்கு வந்தால் நியாயமான விலையாக இருக்கும். அதுதான் என்னோட ஒரு இது. நீங்கள் 91,200 ரூபா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏறும் இறங்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த கன்ஃபியூஸ்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு பவுனோட விலை 91,000 ரூபா. இப்போ 91,200. நம்ம வாங்க எதிர்பார்க்குற விலை 85,000 ரூபா. இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் கோல்டில் முதலீடு பண்ணுறவங்களுக்கான பாதுகாப்பான ஒரு முதலீடு டாடா கோல்டு பீஸு நல்லா விழுந்திருக்கு. 0.13 பைசா விழுந்து 11 ரூபா 83 பைசாவில் இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டில் வாங்குறவங்க வாங்குறீங்க. அது போக டிஜிட்டல் கோல்டில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான திட்டம். என்னால் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி பாதுகாத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டில் முதலீடு பண்ணிவிட்டு உங்களுக்கு நகை எப்போ தேவைப்படுதோ அப்போ விற்றுட்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிக்கலாம். இது ரொம்ப பாதுகாப்பானது. நகையை பாதுகாக்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் நகையாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் பணமாகவும் ஒரு நாளில் பணமாகவும் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் ரொம்ப பாதுகாப்பானது. இதையும் பயன்படுத்திக்கங்க. தாய்மார்கள், இந்த கல்லூரி மாணவர்கள் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ட்ரேடு பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டாட்டா சில்வர் பீஸ் அதே மாதிரி இப்போ கோல்டு பார்த்த மாதிரி சில்வர் பீஸு 14 ரூபா 92 பைசா நல்லா விழுந்திருக்கு. 0.23 பைசா விழுந்திருக்கு. ஆனால் இப்போ வாங்குகிற விலையில் ரெண்டுமே இல்லை. கொஞ்சம் பொறுக்கணும் நம்ம. நல்லா ஆனால் இறங்கிக்கிட்டு வருது. கொஞ்ச நாளில் இன்னும் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்குருவோம். இப்போ 14.92 வர்த்தகமாகிட்டு இருக்குது. நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸு இது எப்படின்னா இதுவும் ஒரு கோல்டு பீஸ் தான். இதுலேயும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். 100 ரூபாயில் இருக்குது. 100 ரூபா 91 பைசாவில் இருக்குது. நேற்று 1 ரூபா இறங்கியிருக்கு. கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் 93க்கு வந்தால் நம்ம பரிசீலனை பண்ணலாம். இப்போதைக்கு விலை அதிகம்தான். எல்லா கோல்டு ஒரே விலை தான். எனக்கு பங்குச்சந்தையை பற்றியே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பான முதலீடு. அதாவது இந்தியாவில் உள்ள 50 முக்கிய நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF பீஸு இதில் மொத்தம் 50 கம்பெனிகள் இருக்குது. எதை பற்றியுமே எனக்கு தெரியாது பங்கு சந்தையை பற்றியே. நான் பேசிக் நாலேஜ் கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் திறந்து நீங்கள் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 பீஸை வாங்கி போட்டு பேசாமல் இருக்கலாம். 50 கம்பெனிகளோட வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. பயன்படுத்திக்கங்க. இது இப்போதைக்கு விலை கூட இருக்குது. 292 ரூபாயில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கான அதை நான் சொல்கிறேன். 1 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. 270 275 வந்தீங்கன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மொத்தம் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தோட 50 கம்பெனியோட மொத்த அளவு இது. அதோட ஒரு மினியேச்சர் தான் இது நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அப்புறம் நிப்பான் இந்தியா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதே மாதிரி, அதாவது நிப்பான் இந்தியா நிஃப்டி 50க்கு அப்புறம் உள்ள 51வது கம்பெனிலேருந்து 100வது கம்பெனி வரைக்கும் அடுத்த வரிசையில் வளரப்போகிற நிறுவனங்கள், அதிகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ஜூனியர் பீஸு. பங்கு சந்தையை பற்றி தெரியாதவங்க இதிலையும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். நேற்று 4 ரூபா 91 பைசா இறங்கியிருக்கு. நல்ல வீழ்ச்சி. 749 ரூபாயில் இருக்குது ஒரு பீஸோட விலை. இது நல்லா இறங்க வேண்டியது இருக்குது. இறங்குறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று செவ்வாய்க்கிழமை செமிகண்டக்டர் பங்கான கைனாஸ் டெக்னாலஜி 6% விழுந்துச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஆரம்பகால பங்குதாரர்களுக்கான லாக்இன் பீரியட் முடிஞ்சிருச்சு.
பங்குகளை வந்து அவங்க விற்றுருக்குறாங்க. சுமார் 11.6 மில்லியன் பங்குகள் விற்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கெய்னாஸ்டெக்கோட தலைமை நிர்வாக அதிகாரி அக்டோபர் 31 ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. சில நாட்களுக்குள் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பதாக நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது இந்த அளவுக்கு பங்கு விழுந்தது. அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து 7822, லோ 3825, க்ளோசிங் 5889, பிஇ ரேஷியோ 182, செக்டார் பி வந்து 135 தான். வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 379, 15 டைம் அதிகமாக இருக்குது. ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஆண்டுக்காண்டு. அப்புறம் வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுற விலைன்னா ஓவர் வேல்யூவாக இருக்குது பங்கு. 5550 வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். முதல் முறை வாய்ப்பு. செமிகண்டக்டரில் எல்லா துறைகள்லையும் இவங்க ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அதனால் லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். நீங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. முக்கிய செமிகண்டக்டர் நிறுவனமான சிஜி பவர் நேற்று 2% விழுந்திருக்கு. இதில் வந்து முதல் முறை வாய்ப்பு இப்போ இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். 720 இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 811, லோ 517, க்ளோசிங் 733 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 81, செக்டார் பி வந்து 108, புக் வேல்யூ வந்து 22, 32 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இந்த பங்கும். நம்ம வந்து செமிகண்டக்டர்ன்ற ஒரே காரணத்தினால தான் கொஞ்சம் வேல்யூஷன் கூட கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். டிவிடெண்ட் வந்து கொஞ்சமாக கொடுக்குறாங்க. நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. செமிகண்டக்டர் துறையில் முக்கிய நிறுவனமாக இவங்க இருக்கிறாங்க. செமிகண்டக்டரோட மற்றொரு முக்கிய நிறுவனம் மோஸ்ட் சிப்பு. இதுவும் கிட்டத்தட்ட 2% இறங்கியிருக்கு. இதில் வந்து இப்போ வாய்ப்பு இருக்குதா தான் பார்க்குறேன். முதல் முறை வாய்ப்பு இருக்குது. அடுத்து இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. 190லையும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 288, லோ 123, க்ளோசிங் 223 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 100, செக்டார் பி வெறும் 60 தான். புக் வேல்யூ 15, 14 டைம் அதிகமாக இருக்குது. இதுவும் ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான். இறங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இதுவும் செமிகண்டக்டரில் முக்கிய துறையில் இருக்கிறாங்க. விசால் மெகாமார்ட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஹை வந்து 157, லோ 95, க்ளோசிங் 134, பிஇ ரேஷியோ 96, செக்டார் பி 84, புக் வேல்யூ வந்து 12, 11 டைம் அதிகமாக இருக்குது. ரெவென்யூவும் நிறுவனத்தில் நல்லா அதிகரிச்சுட்டு வருது. நெட் ப்ராஃபிட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. கடனே இல்லாத ஒரு நிறுவனம். வேல்யூஷன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த காலாண்டு முடிவுகளில் வந்து நிகர லாபம் விழுந்ததுனால தான் பங்கு விலை கொஞ்சம் இறங்கிக்கிட்டு வருது. ROE பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பு வந்து 125 முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 7% இன்னும் இறங்க வேண்டியது இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இறங்கணும், நல்லா இறங்கணும். இன்னும் ஒரு 7% இறங்குச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. இதில் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கடனே இல்லாத நிறுவனம். லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம பென்னி ஸ்டாக்கை பற்றி பெரும்பாலும் பேச வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு பென்னி ஸ்டாக்கில் வாய்ப்பு வந்திருக்கு. கோதா கேப்கன்ற பேரில் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ அவுரி குரோ அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. பங்கோட விலை இப்போ 51 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க. அது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான். மறுபடியும் சொல்கிறோம், பெரிய தொகையை கொண்டு இதில் போட்டுறக்கூடாது. லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கி மாட்டிக்கிறக்கூடாது. உள்ளே போய் பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை லாட்ரி சீட்டு வந்தால் வரும், போனால் போகுன்ற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி குறுகிய முதலீடு பண்ணிவிட்டு விட்டுறணும். ஒரு பகுதியை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு அது பல மடங்கு ஏறலாம், மல்டிபேக்கராக கூட ஆகலாம். சில நேரம் ஒன்றுமே இல்லாமையும் போகலாம். அதனால் இதில் நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும். மற்ற நிறுவனங்களை மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. லாட்ரி சீட்டு தான் இது. இது வந்து இப்போ வாய்ப்பு இருக்குது. இதில் முதல் முறை வாய்ப்பு 51 பைசாவில் தான் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 20%, 30% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 2-3 மாதத்தில். இதை பயன்படுத்திக்கங்க. இப்போ விலை வந்து 51 பைசா. இது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நிறுவனம். அதனால் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.